இப்போ பெயருக்கு உண்டான பலன்கள் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்போ ஒரு பெயரை வந்து நம்ம வந்து மாற்றி பயன்படுத்துகிறதா இல்லை நார்மலாகவே பயன்படுத்துகிறதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம பேசும்போது அது வந்து சரியான ஒரு இது எடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயரில் இருக்கக்கூடிய நம்பரில் வரக்கூடிய அந்த கிரகங்கள் நம்மளுக்கு வந்து என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அது உங்களுக்கு யோகங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பெயர்களை நம்ம வந்து மாற்ற வேண்டும். அப்போ பெயர்களை நம்ம வந்து எப்படி எடுக்கணும். இப்போ ஒரு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பெயரை நம்ம வந்து சரியாக மாற்றுறதா மாற்றக்கூடாதா அப்படின்றத நம்ம வந்து எடுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதில் வந்து MURUGESAN. அப்போ இந்த மாதிரி பெயர்களில் இதுக்கு எப்படி நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ 3 5 3 1 5 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 11 11 2 13 13 4 17 20 28 28 29 29 34. அப்போ முருகேசன். ஓகே, அப்போ 34 அப்படின்ற நம்பர் இங்கே வந்துருச்சு. அப்போ 34 அப்படின்ற இந்த நம்பர் வந்த பிறகு அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பணப்பிரச்சனைகள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஞாபக மறதிகள் அதிகமாக போயிட்டுருக்கும் அவருக்கு. அப்போ இந்த மாதிரி எண்களை இவர் வந்து பயன்படுத்தும் போது இது கெஜெட்டில் வந்து இவர் வந்து இந்த நம்பர் இந்த பெயர்களை வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெஜெட்டில் வந்து அந்த பெயர்கள் அங்கே வந்து வேலை செய்யும். நம்மளுக்கு நம்ம கையெழுத்து போடணும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ஆதார் கார்டில் அங்கே வந்து பெயர் ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 34 அப்படின்ற நம்பர் அங்கே வந்து பிரச்சனையை தரும். அது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால், அதாவது அவருக்கு பண பிரச்சனைகள் எவ்வளவு பணம் வந்தாலும் அங்கே வந்து பத்தாது. அதுவும் இல்லாமல் ஞாபக மறதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இதை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 34 அப்படின்னு பார்த்தீங்கனாலே 7. அப்போ 7 கேதுவோட காரகம், அது ஒரு விரக்தி தன்மையை கொடுக்கும் அப்படின்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ 34 அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த 34க்கு என்ன பலன்கள் உண்டோ அதுதான் அங்கே வேலை செய்யும். அப்போ வந்து இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு வந்தாலும் பத்தாம தான் போகும். பணம், அதாவது இவர் பயன்படுத்தக்கூடிய இந்த பெயர்கள் மூலமாக இவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சங்கள் வந்தாலுமே இங்கே வந்து பத்தாம தான் அவருக்கு போகும். அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சு நம்ம வந்து ஒரு பெயராகவோ ஒரு கையெழுத்து போடுறதோ நம்ம வந்து பேங்க்லேயோ ஆதார் கார்டு இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வச்சு பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். அப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த பெயர்களுக்கு உண்டான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிறப்பு இருக்காது. இது எல்லாருமே ஒரு ஆய்வாக நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போ தனக்கு இருக்கக்கூடிய நம்பர்கள் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் ஒவ்வொரு விஷயங்களும் உள்ள பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நம்பர்களுக்கு பலன்கள் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். எந்த நம்பர்கள் நம்மளுக்கு கெட்ட எண்களாக இருக்கிறது, அப்போ நமக்கு அந்த நம்பர்கள் வர்றதுனால நம்மளுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஆய்வின் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த அடுத்த சொல்லுங்க. 34 வந்துருச்சு. ஓகே. இவர் பிறந்த தேதி வந்து இப்போ 7 இருந்துச்சு. ஓகே. இவர் இதை பயன்படுத்தலாமா? இல்லை. யாராக இருந்தாலும் 7ஆக இருந்தாலும் பிறந்த விதி கொடுப்பனை 7ஆக இருந்தாலும் இந்த 34 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த 34 யார் பயன்படுத்தினாலுமே அங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் நீங்கள் வந்து கூட்டி ஒன்றாக ஒற்றைப்படையாக நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த பெயர்களை வந்து இதை வந்து 7ஆக மாற்றக்கூடாது. இல்லை, அதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது நியூமராலஜியில் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இதுதான். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமராலஜிஸ்ட்டை நீங்கள் போய் நீங்கள் வந்து ஒரு பேரை வச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன ராசியான நம்பர்னு கேட்பாங்க. இவங்களுக்கு 5ஆம் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. அந்த 5ஆம் நம்பர் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து அங்கே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்காது. 5ஆம் நம்பரை பயன்படுத்தக்கூடிய அனைவருமே எப்படி இருப்பாங்கனாக்கும்
அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாகத்தான் இருப்பார்கள். அப்போ 5ஆம் நம்பர் அப்படின்னு நீங்கள் டோட்டல் 5ஆக வந்தால் உங்களுக்கு நீங்கள் அதாவது 5ஆம் நம்பர் நம்ம எந்தெந்த விஷயத்தில் தனித்தனியாக நம்ம வந்து சொல்லுவோம். 5ஆம் நம்பரில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு தான் பயனுள்ளவர்களாக இருப்பீர்கள். அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அருமையாக இருக்கும். அவர்களை நம்ம வச்சு அவர்களை வேலை வாங்கிக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு நிறுவனத்தில் பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறாங்க, அவங்க 5ஆம் நம்பரில் பிறந்தவங்களை வேலைக்கு வச்சுருக்காங்கன்னா அந்த நிறுவனம் ரொம்ப வேகத்திலேயே முன்னேறிடும். அப்போ தொழில் அதிபர்களுக்கு இந்த 5ஆம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவசியம் அந்த 5ஆம் நம்பரை வச்சு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவங்க வந்து பிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர்களை நம்ம வந்து எடுக்கணும். அடுத்து ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு? நேயர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால்